இந்த வீடியோவில் ஃபார் லூப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் அப்படின்றது நம்பர் ஆஃப் இட்ரேஷனை செட் பண்ணி அந்த லூப்பை ரிப்பீட்டடாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நம்ம ஃபார் லூப் வந்து சொல்லுவோம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்க்கு உள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியலைஸ் பண்ணிவிடுவோம். அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துட்டு அங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிவிடுவோம். ஸோ வைல் லூப்போட அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு வைல்குள்ளே கண்டிஷன் கொடுத்துட்டு உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதே நம்ம இங்கே ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம சிங்கிள் லைன்லேயே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் இட்ரேஷனை பேஸ் பண்ணி தான் லூப்பை ரன் பண்ணும். வைல் லூப்பும் ஃபார் லூப்போட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃபார் லூப்பை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் அகைன் 1லேருந்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் லூப் 4ன்னு வச்சுக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string array of args open and close. பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லூப் ஸ்டார்ட் ஆகிறதும் லூப் எண்ட் ஆகிறதும் யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுடுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே போயிட்டு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கேனர் போட்டுக்கிறேன். இன்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஸோ உள்ள ஸ்டாட்டிக்காக நான் என்ன பண்ணிடுறேன் குளோபலாக ஸ்கேனர் கிளாஸை டிக்ளேர் பண்ணிடுறேன். ஸ்கேனர் எஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம் டாட் இன். ஸோ உள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல enter your start range. Start is equal to s dot next int. So அதே நான் என்ன பண்ணுறேன்னா system dot out dot println குள்ள enter your end range. Int and is equal to s dot next int. ஸோ அப்போது லூப்பை ரன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int I is equal to என்னோட ஸ்டார்ட் ரேஞ்ச் என்ன அதான் நான் அங்கே கொடுக்குறேன், ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட எண்ட் ரேஞ்சை வச்சு தான் நான் என்னோட கண்டிஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். செமிகோலன் I ப்ளஸ் ப்ளஸ் இதுக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல என்னோட ஐயை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். லூப் 4 டாட் ஜாவா சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஜாவா சி லூப் 4 டாட் ஜாவா. ஸோ எந்த எரரும் இல்லை. ஜாவா லூப் 4 டாட் ஜாவா. ஸ்டார்ட் ரேஞ்ச் வந்து நான் 1 கொடுக்குறேன், எண்ட் ரேஞ்ச் வந்து 10ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் நான் லூப்பை ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் ரேஞ்ச் வந்து 11 கொடுக்குறேன், எண்ட் ரேஞ்ச் வந்து 20 கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு 11லேருந்து 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதனால் யூசர்கிட்டேருந்து வாங்கும் போது உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வந்து அவங்களா டிசைட் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு கோடிங்கில் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதனால் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபார் லூப்போட ப்ரோக்ராம்.